வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற இந்த வலையொலிக்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இப்பொழுது நிறைய பேர் எங்களுடைய வலையொலியை பார்க்க ஆரம்பித்திருக்கின்றீர்கள். அது மகிழ்ச்சியை கொடுக்கிறது. தமிழ் சார்ந்த விடயத்தை மையப்படுத்தி ஒருவன் பேசிக்கொண்டிருக்கின்றான் என்கின்ற உணர்வில் எங்களுக்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவு மேலும் எங்களை வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு செல்கிறது என்பதில் மறுப்பதற்கு இல்லாத ஒரு உண்மை. எங்களுடைய இந்த வலையொலிக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய தோழர்கள், நீங்கள் பகிர்ந்தளியுங்கள். பகிர்ந்தளிக்கக்கூடிய சூழலில் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் உங்களை வந்தடைவதற்கான ஒரு களத்தை எட்டும். அதுபோல் எங்களுடைய வலையொலி சார்பாக ரைட்டர் இன்பா என்கின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பகுதியை நான் ஆரம்பித்திருக்கின்றேன். அதிலே பொதுவான பல விடயங்களை குறித்து நான் அதிலே செய்திகளை வெளியிட்டு கொண்டிருக்கின்றேன். குறிப்பாக கவிதை, இலக்கியம் போன்றவற்றுக்கு முன்னுரிமை கொடுத்து அதிலே வெளியிட்டு கொண்டிருக்கின்றேன். நீங்கள் அதையும் பகிர்ந்தளிப்பீர்கள் என்றால் இன்னும் பல விடயங்களை குறித்து அதிலும் பேசுவதற்கான ஒரு களம் எட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. தற்பொழுது உள்ள சூழலில் இலங்கை அரசியல் களத்தில் மிக பரபரப்பாக அல்லது ஒவ்வொரு நிமிடமும் ஏதாவது ஒரு செய்தி ஒரு குறிப்பிட்ட தலைமையை மையப்படுத்தி பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. அது எந்த தலைமை என்கின்ற விடயத்தை குறித்து நான் உங்களுக்கு விளக்கம் சொல்ல தேவையில்லை. காரணம், யார் ஆட்சியில் ஏறினாலும் சரி அல்லது யார் ஆட்சியில் இருந்து இறங்கினாலும் சரி, யார் ஏதாவது ஒரு விடயத்தை குறித்து பேசுவதாக இருந்தாலும் சரி, எப்படியாவது சுற்றி வளைத்து அந்த தலைமையை மையப்படுத்திய ஒரு செய்தியை பதிவிட்டு விடுவார்கள். இது தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக சரத் பொன்சேகா அவர்கள் அந்த தலைமையை மையப்படுத்திய ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார். அந்த கருத்து பரவலாக பலராலும் பேசப்பட்டது. பலர் அந்த கருத்தை மையப்படுத்திய செய்திகளை எடுத்து வைத்திருந்தார்கள். நானும் அது சார்ந்த சில கருத்துக்களை எடுத்து வைத்திருந்தேன். யார் அந்த தலைமை என்கின்றதற்கு உங்களுக்கே விளக்கம் தெரியும். தேசிய தலைவரை மையப்படுத்திய செய்தியைத்தான் சரத் பொன்சேகா குறிப்பிட்டிருந்தார். அதை மையப்படுத்தி நானும் சில விடயங்களை பேசியிருந்தேன். தற்பொழுது அது சார்ந்த சில தகவல்களை நாம் இங்கு பார்க்க வேண்டியதிருக்கிறது. குறிப்பாக தேசிய தலைமையை மையப்படுத்திய செய்தி என்கின்ற பொழுது இங்கு இருவேறுபட்ட கருத்துகள் பேசப்படுகின்றன. ஒன்று தேசிய தலைமையுடைய இருப்பை மையப்படுத்திய கருத்து, இன்னொன்று தேசிய தலைவர் இல்லை என்கின்ற ஒரு விடயத்தை மையப்படுத்திய கருத்து. இந்த 2 கருத்துகள் தான் பரவலாகவே பேசப்படுகின்றது. ஆனால் இப்பொழுது சரத் பொன்சேகா எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த கருத்துகளின் உள்ளார்ந்து நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் சில விடயங்கள் அங்கு பேசப்படும் பொருளாக மாறியிருக்கின்றன. சில ஊடகங்களும் சில செய்தி நிறுவனங்களும் அதனை முதன்மையாக எடுத்துக்கொண்டு பேசக்கூடிய ஒரு களமும் அமைந்திருக்கிறது. சரத் பொன்சேகா அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் என்னவென்றால், மஹிந்த ராஜபக்சே அவர்கள் ஒரு இரகசியமான சந்திப்பை தேசிய தலைமையோடு எடுத்து அதற்கான ஒரு நகர்வை எடுத்து அதன் மூலம் ஒரு தீர்வை எட்டுவதற்கான ஒரு களத்தை எடுத்தார் என்பதை மையப்படுத்திய செய்தியைத்தான் சரத் பொன்சேகா குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இப்பொழுது வேறு பல செய்திகள் பரவலாகவே பேசப்படுகின்றன. அப்படி பேசப்படுகின்ற அந்த செய்திகளின் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன என்கின்ற பொழுது அதிலே சொல்லப்படுகின்ற தகவல்கள் வேறொரு கோணத்தில் செல்கின்றன. அந்த தகவல்கள் எதை மையப்படுத்திய தகவல்களாக இருக்கிறது என்றால், தேசிய தலைமையை தப்பிக்க வைப்பதற்கான களங்கள் எடுக்கப்பட்டது என்கின்ற ஒரு செய்தியை உள்வாங்கியதாக இருக்கின்றது. இது எந்த அளவிற்கு உண்மை என்பது நமக்கு தெரியாவிடனும், தேசிய தலைமையை தப்பிக்க வைப்பதற்கான ஒரு களத்தை எடுப்பதற்கான முயற்சிகளை சிங்கள ஆட்சியாளர்கள் செய்தார்கள் என்கின்ற ஒரு கோணத்தில் சரத் பொன்சேகா எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகளின் உள்ளார்ந்த விடயங்கள் பேசப்படுகிறது என்கின்றதாக சில ஊடகங்கள் எடுத்து வைக்கப்படுகின்றன. பரவலாகவே ஐயா பழநெடுமாறன் அவர்களும் காசி ஆனந்தன் அவர்களும் இது சார்ந்த கருத்துக்களை, தேசிய தலைவர் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை மையப்படுத்திய கருத்துக்களை அவர்கள் பதிவிட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் தொடர்ச்சியாகவே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவர் வெளியே வருவார், மக்கள் சார்ந்த களங்களில் அவர் முனைப்புடன் செயல்படுவார் என்கின்ற தகவல்களை தொடர்ச்சியாக எடுத்து வைத்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக இந்தியாவில் இருந்துதான் இந்த கருத்துகளுக்கான வலுவான ஒரு செய்திகள் எடுத்து வைக்கப்பட்டு கொண்டே இருந்தன. ஆனால் அப்பொழுதெல்லாம் பலர் அதற்கு எதிர்மறையான கருத்துக்களை பதிவிட்டார்கள். அதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை பலர் எடுத்து வைத்தார்கள். இன்னும் ஒரு சிலர் மெழுகுவர்த்தி கொளுத்தக்கூடிய விடயங்களை எல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு பயணித்த விடயம் உங்களுக்கு தெரியும்.
இதை குறித்து நான் நிறைய காணொளிகளில் பேசியிருக்கிறேன். அது நீங்களும் பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். ஆனால் இப்பொழுது சரத் பொன்சேகா அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த செய்திகளின் பின்னணியில் தேசிய தலைமை தப்பித்ததற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் என்கின்ற ஒரு கோணத்தில் இப்பொழுது செய்திகள் வருகின்றன. அதாவது அந்த செய்திகளின் உள்ளார்த்தங்கள் இருக்கிறது என்கின்ற களங்கள் இப்பொழுது வருகின்றன. இது எந்த அளவிற்கு உண்மை, இது உண்மையான தகவலா, அல்லது சரத் பொன்சேகா போன்றவர்கள் ஒரு பரபரப்பிற்கான செய்திகளை எடுத்து வைக்கிறார்களா போன்ற பல செய்திகள் இங்கு நமக்கு கேள்விகளாகவே இருக்கின்றன. இந்த சூழலில் 2-3 சந்தேகங்கள் மனதிற்குள் நமக்கு உண்டு. இந்த சந்தேகங்களை குறித்து நான் பல காணொளிகளில் குறிப்பிட்டிருக்கின்றேன். ஒன்று, கமல் குணரத்னா இவர்கள் எழுதிய நூலை குறித்து பலருக்கு தெரிந்திருக்கும். அந்த நூலில் பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த இறுதிக்கட்ட போர் நடைபெறுந்த அந்த காலகட்டங்களில் என்னென்ன விடயங்கள் நடந்தது என்பதை குறித்து பல செய்திகள் அந்த நூலில் பேசப்பட்டிருக்கின்றது. அந்த நூலில் பேசப்பட்டிருக்கக்கூடிய அந்த செய்திகளும் தேசிய தலைமையை எந்த இடத்திலிருந்து அவருடைய அந்த உடலை கண்டுபிடித்தார்கள் என்கின்ற விடயத்தை மையப்படுத்தியும் அந்த கமல் குணரத்னா அவர்கள் எழுதியிருந்த அந்த நூலில் சொல்லப்பட்ட தகவல்கள் ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் இலங்கை இராணுவத்தின் இராணுவ குறிப்பில் சொல்லப்பட்ட தகவல்கள் முற்றிலும் வேறுபட்டதாக இருந்தது என்கின்ற பதிவுகள் நாம் பல ஊடகங்களில் இருந்து நம்மால் பெற முடிகின்றது. அப்படி என்றால் இங்கே குழப்பங்கள் இருந்திருக்கிறது என்பதை நாம் யூகிக்க வேண்டியதாக இருக்கின்றது. சரத் பொன்சேகா அவர்கள் 15 வருடங்களாக எந்த விடயங்களை குறித்தும் வாய் திறக்காதவர். இப்பொழுது தேசிய தலைமையோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூகமான உடன்படிக்கை எடுப்பதற்கும் அந்த இயக்கம் சார்ந்த விடயங்களில் அதிதீவிர கவனம் செலுத்தி இயக்கத்தை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கான ஒரு களத்தை மஹிந்த ராஜபக்சே எடுத்தார் என்கின்ற ஒரு கோணத்தில் அவர் கருத்துக்களை வைக்கக்கூடிய விடயங்களையும் வைத்து பார்க்கின்ற பொழுது இங்கு பல கேள்விகள் எழும்பாமல் இல்லை. கமல் குணரத்னா சொன்னதற்கும் சரத் பொன்சேகா சொல்கின்ற விடயத்திற்கும் இடையிலே பல முரண்பாடுகள் ஒருபுறம் இருக்கிறது. அதுபோல மஹிந்த ராஜபக்சே அவர்கள் அந்த காலகட்டத்தில் எடுத்து வைத்த செய்திகளுக்கும் அதன் பின்பு சொல்லப்பட்ட செய்திகளுக்கும் இடையே பல முரண்பாடுகள் இருக்கின்றன. தொடர்ச்சியாக ஒரு சர்ச்சையான களமாகவும் முரண்பாடுகளை மையப்படுத்திய தகவல்களாகவும் தேசிய தலைமையை மையப்படுத்தி அவருடைய இருப்பை மையப்படுத்தி பேசுகின்ற கருத்துகளின் பின்னணியில் இருக்கக்கூடிய செய்திகள் இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இந்த சூழலில் சரத் பொன்சேகா இன்னும் போக போக பல உண்மைகளை சொல்வார் என்கின்ற நம்பிக்கை மனதிற்குள் இருக்கின்றது. அப்படி சொல்லக்கூடிய பட்சத்தில் அது பல மாற்றங்களை கொண்டு வரும் என்பதை விட பல உண்மைகளை கொண்டு வரும். அப்பொழுது ஐயா பல நெடுமாறன் போன்றவர்கள் சொன்ன செய்திகள் உண்மையா அல்லது மற்றவர்கள் சொன்ன செய்திகள் உண்மையா என்கின்ற விடயத்திற்கான ஒரு தெளிவான ஒரு முடிவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றுதான் நம்மால் நம்ப தோன்றுகின்றது. காத்திருப்போம். இதுபோன்ற பல செய்திகளை நீங்கள் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியை பகிர்ந்தளித்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள். நன்றியுடன் இன்பா.